மைவி3 ஆட்ஸ் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மைவி3 ஆட்ஸ் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. பணத்தை இழந்த ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய வீடியோ சேனல்களின் அப்டேட்டை பார்க்கட்டும். நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதில்ல. நம்முடைய சேனலில் உண்மையாக கேட்டு தெரிந்து கொண்ட விஷயத்தை மாத்திரமே நம்முடைய சேனலில் நம்ம பதிவிட்டுட்டு வரோம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க. உண்மையை உடைக்கும் ஒரு மேனேஜர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்த கூடயும் விஜயராகவன் கூடயும் நெருங்கிய நபர். இவர் எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்கிறாரு. என்னென்ன விஷயம் மைவி3 ஆட்ஸில் நடந்துச்சு, விஜயராகவன் என்ன செஞ்சார், சக்தி ஆனந்த் என்ன செஞ்சான், இந்த 2 விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் 2 வருஷமாக இவரை மிரட்டி, இவர் எந்த வீடியோ பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டி வச்சுருந்தாங்க டிஎம்கே ஆட்சியில். இப்போ சிஎம் முதல்வர் விஜயுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவர் தைரியமாக யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பல அந்தரங்கமான விஷயங்களையும் இவர் தன்னுடைய வீடியோக்களில் பதிவிட்டுட்டு வர்றார். விஜயராகவனை பற்றியும் எம்டி சக்தி ஆனந்தை பற்றியும். இது முழுக்க உண்மையான தகவல் நண்பர்களே. இவர் மைவி3 ஆட்ஸில், அதுவும் முக்கியமாக ஹெட் ஆஃபீஸில் மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை செஞ்சுருக்கிறார் இந்த நபர். இவருடைய சேனல் நேம் ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் இப்போது சமீபத்தில் தொடங்கி, அதில் மைவி3 ஆட்ஸ் எப்படியெல்லாம் தன்னை அவங்க அடிமைப்படுத்தினாங்க, எப்படிலாம் இதை கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஒரு விஷயத்தை இவர் வெளியிட்டுட்டு வராரு. அந்த நபருடைய அந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். நம்ம எதையும் ஒன்றையும் கூட்டி குறைத்து சொல்கிறதில்ல. அவர் இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாரு. விஜயராகவன் எப்படி மக்களை ஏமாற்றுவதற்கு திட்டம் போட்டான், இதில் யாரெல்லாம் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தகவல் அவர் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக இவரும் இந்த கேஸில் உட்பட்டு இருக்கிறார். இவரையும் ஒரு மெம்பராக அந்த கேஸில் இவரை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் சீக்கிரத்தில் இவர் உண்மையான ஒரு தகவலை நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசியிருக்கிறாரு. தைரியமாக பேசுகிறார். எவனுக்கும் பயப்படலை. விஜயராகவன் பொறுக்கிக்கும் பயப்படலை, சக்தி ஆனந்த புறம்போக்குக்கும் பயப்படலை. ஏன்னா இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை கெடுத்த இந்த 2 நாய்ங்க இன்றைக்கி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. 30 கோடி ரூபாய்க்கு லேண்டை வாங்கி போட்டான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டதுனால தொடர்ந்து நமக்கு ஃபோன் காலு, தொடர்ந்து நமக்கு பார்த்திங்கன்னா மெயிலில் சண்டை கெட்ட வார்த்தையில் பேசி அனுப்புகிறானுங்க. அதற்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஏன்னா மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்ட பணத்தை எடுத்துன்னு மைவி3 ஆட்ஸில் கட்டியிருக்கானுங்க. 2 வருஷமாக வட்டி கட்ட முடியாமல் ஒவ்வொரு நபர்களும் செத்துட்ருக்கானுங்க. இதை பற்றி கேள்வி கேட்டால் இந்த புறம்போக்கு சக்தி ஆனந்த புறம்போக்கும் விஜயராகவன் புறம்போக்கும் வீடியோ போடுறது கூட பயப்படுறானுங்க. மீடியாக்களுக்கு காசை வாங்கி இறைச்சிட்டு இன்றைக்கி அமைதியாக ஜாலியாக சுற்றிட்டுருக்கானுங்க. அங்கங்கே ஃபப்புக்கும் இன்றைக்கி தைரியமாக வெளியே சுற்றுறானுங்க. நண்பர்களே, யாராவது இந்த சக்தி ஆனந்த நேரில் பார்த்து கேட்டால் கோர்ட்டில் கேஸுக்குது, அங்கே போய் பார்த்துக்கோ, உன் பிரான்ச் எங்கேயும் அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் புறம்போக்கு நாயே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. அதில் நண்பர்களே, இவனுக்கு 2 பேரும் சாதாரணமான ஆள் கிடையாது. விஜயராகவன் பல நபர்களை ஏமாற்றி பல பேரை தன்னுடைய வலையில் வீழ்த்தி அவர்களை மூளைச்செலவு செய்து இந்த ஹெட் ஆஃபீஸில் பல மேனேஜர்களை பல நபர்களை சேர்த்து விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கை பார்த்தா குறிப்பிட்ட அவங்க மனைவி, விஜயராகவனுடைய மனைவியே இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி இந்த பணத்தை எப்படிலாம் மாற்றணும், கை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. இதில் சக்தி ஆனந்த் மிக முக்கிய பங்கு வகிக்கிறான். ஏன்னா இவன் தான் பல கோடி பணத்தை திவாலா பணமாக மாற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. நண்பர்களே, சீக்கிரத்தில் இந்த உண்மை வெளியே வரும். மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி வரும். சீக்கிரத்தில் இந்த கேஸ் முடியணும். ஏன்னா இப்போ ஒரு உண்மையை சொல்லிகிட்ருக்கிற அந்த நபர், முக்கியமாக கோர்ட்டில் இந்த கேஸில் ஒரு நபராக சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், இவர் சாட்சி சொல்லுகிற பொழுது இந்த 2 நாய்களையும் செருப்பால் அடித்து கோர்ட்டு வெளியே ஜெயிலில் தள்ளப்போகுது. விஜயராகவன் புறம்போக்கையும் இந்த சக்தி ஆனந்த புறம்போக்கு நாயும் பல பேருடைய குடும்பத்தை கெடுத்தவனுங்க 2 பேரும். இன்றைக்கி எத்தனை நபர்கள் வட்டிக்கு காசை வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கானுங்க. நண்பர்களே, அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த வாரத்தில் இந்த கேஸ்
என்கொயரிக்கு வருகிறது. இந்த என்கொயரியில் நம்ம குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து இதுக்கு வந்து ஆஜராகிறாரு. சாட்சியாக அவர் வந்து ஆஜராக போகிறாரு. இந்த அக்கௌண்ட்டு யார் பார்த்தது, யாருடைய கைக்கு இந்த அக்கௌண்ட் மாற்றப்பட்டது, எங்கெங்கெல்லாம் இவங்க அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணாங்களோ அதில் எவ்வளோ பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க, வருமான வரித்துறை ஏன் வந்து 2 வருஷமாக ஏன் வருமான வரித்துறை சோதனைக்கு போகலை, எவ்வளோ பணம் நீங்கள் கட்டியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 9,000 கோடி கிட்ட இவனுங்க ஏமாற்றி இருக்கிறானுங்க நண்பர்களே. சாதாரணமான ரூ. 1 2 இல்லை, 9,000 கோடி பணத்தை இவனுங்க ஏமாற்றிருக்கிறானுங்க. அதில் வெறும் 115 கோடி தான் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கானுங்க. மற்ற பணத்தை வெளிநாட்டுக்கு இவனுங்க வந்து கைமாற்றிருக்கிறானுங்க. சீக்கிரத்தில் உண்மை வெளிவரப்போகிறது. இது வந்து இப்போ வந்து ஸ்விஸ் வங்கின்னு எல்லாருக்குமே தெரியும். சுவிஸர் பேங்க்கில் போட்டால் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த பணத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு தகவலையும் சுவிஸர் பேங்க் வந்து வெளியிடாது. ஸோ அதனால் இந்த பணத்தை வந்து இவனுங்க சுவிஸர் பேங்க்கில் மாற்றிருந்தாலும் மாற்றிருப்பானுங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு பெரிய ஸ்கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 ஆட்ஸ். நம்ம நம்பி கட்டின இந்த நிறுவனம் தான் மிகப்பெரிய ஒரு கொள்ளை கும்பல், ஒரு பெரிய கொள்ளை கும்பல், ஒரு பெரிய மோசடி. யாரும் வந்து யூகிக்க முடியாத ஒரு மோசடியை இந்த 2 புறம்போக்கு நாய்களும் சேர்ந்துருக்கானுங்க நண்பர்களே. ரூ. 1 2 இல்லை, 9,000 கோடி. ஒரு நபரை நிற்க வச்சு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பணத்தை அடிக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த நாய்ங்க பணத்தை கொள்ளையடித்து வெளிநாட்டில் பதுக்கியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி லேண்டு வாங்கி போட்டுட்ருக்கானுங்க. நண்பர்களே, இது யார் இவனுக்கு சம்பாதிச்ச பணம் இல்லை, பல பேருடைய உழைப்பு, பல நண்பர்களுடைய உழைப்பு. மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இந்த காசை கட்டிட்டு குடும்பத்தில் பதில் சொல்ல முடியாமல், கணவனுக்கு பதில் சொல்ல முடியாமல், மனைவிக்கு பதில் சொல்ல முடியாமல், பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி பிரிந்து இருக்கிறது தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. ஒரு நபர் போய் 10 பேரை சேர்த்து விட்டுருக்காரு. அந்த 10 பேர் சேர்ந்து அவரை டார்ச்சர் பண்ணுவோம், தற்கொலை பண்ணி செத்துருக்கிறார். இப்படி தான் தொடர்ந்து மைவி3 ஆட்ஸ் நண்பர்கள் தினந்தோறும் இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், சார் மாதம் ஆனால் 8,000 ரூபாய் நான் வந்து வட்டி கட்டுறேன் சார், என் சம்பளமே 28,000 தான் சார், 8,000 ரூபா போயிடுச்சு, என் குடும்பத்தை பார்க்க முடியல சார், எனக்கு சொந்த வீடு கிடையாது, வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் 2 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி கட்டினேன் சார். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கையேந்திர நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் சார். மேலும் எனக்கு வட்டியும் கடன் அதிகரிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற நபர்கள் ஏராளம் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த 2 புறம்போக்கு பொறுக்கி நாய்களும் சேர்ந்து நம்மளை தள்ளியிருக்கானுங்க. இவனுங்களை சும்மா விடவே கூடாது. நீதிமன்றத்தில் சரியான நீதி கிடைக்கலனாலும் சரி, இவனுங்களை செருப்பை கைட்டி நடு ரோட்டில் நின்று அடிக்கணும், நிற்க வச்சு அடிக்கணும். அப்படி தான் இவனுங்க வந்து திருந்துவானுங்க. இப்படி பல பேருடைய குடும்பத்தை அழிச்சு அந்த நாய்ங்க நல்லா வாழவே மாட்டானுங்க. இது என்னுடைய சாபம் இல்லை, ஒவ்வொரு மைவி3 ஆட்ஸ் நண்பர்களுடையும் சாபம் அது. அவனும் சரி, அவன் குடும்பமும் சரி, அவன் பிள்ளைங்களும் சரி. இன்றைக்கி விஜயராகவன் அவன் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சிட்ருக்கான். இன்றைக்கி அவன் பொண்டாட்டி ஜாலியாக இன்னும் 2-3 நிறுவனத்தை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆலையும் வாங்கி போட்டிருக்கான், 30 கோடி ரூபாய்க்கு லேண்டை வாங்கி போட்டிருக்கான். இதுக்கு அரசாங்க அதிகாரிகள் துணை போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் நண்பர்களே நம்மளை வந்து இந்த நாய்ங்க புறம்போக்கு கம்நாட்டிங்க தள்ளி இருக்கிறானுங்க. நண்பர்கள்